இதான் நம்ம பாட வயல் மக்களே. விதைப்பதற்கு 65 நாள் எடுக்கும், அது வளர்ந்து வாரத்துக்கு நெல்லெல்லாம் காய்க்கிறதுக்கு. ஹலோ ஜூடிஷன் மக்களே, நான் உங்கள் அவினேஜ். எங்க இருந்த நம்ம பாட இதான் மக்களை ஏத்தாள பாலம், அது கங்காள பீலியார கங்காள பிளான் ஹோட்டில். பாருங்க மக்களே, பாருங்க எங்களோட ஏத்தாள எல்லாமே பாருங்க. கழுத்து இப்படி பாக்குறேன்னா அதே மகளே ஒரு ஆள் நிக்கிற மாதிரி யாருன்னு தெரியாதா போய் பால் போட்டு. ஹலோ ஜூடிஷன் மகளே, நான் உங்கள் அவினேஜ். எங்கே இருந்து நான் மகளை பேசிக்கொண்டிருக்கேன். மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி அம்மங்குளம் ஊர்லாம் பேசிக்கொண்டிருக்கோம். இன்றைக்கி இந்த காணொலியில் என்னென்ன மகளை வாங்க போகிறோம், எதென்ன மகளை வாங்க போகிறோம். எங்களை அம்மா பாட வயலை தான் மகளை வாங்க போகிறோம். எங்களை அம்மா பாட தம்பியை தான் நாங்கள் அம்மா பாடுறோம். அந்த அம்மா பாட வயலை தான் வாங்க போகிறோம். நல்ல ஒரு காணொலியாக வருவோம் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பார்க்க அதான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க போவோம். இதாங்கள அம்மா பாட வெள்ளாம மகள் அதை இளைஞங்க அப்படி இறைஞ்சிருக்கணும். ஃபுல்லா புல்லு மாதிரி மகளே, அது புல் இல்லை, புல் ஒன்றுன்னா மகளே எரியாது. எங்கட போன கழிக்கதே இது மகளே. இந்த ஆனால் அளவு கண்டு உள்ள மகளே, நாங்கள் கமரா கழிக்கதே அப்படி தெரியுது. நம்ம பண்ணி இதான் மக்களை ஏத்தாள பாலம், அது கங்காள பீலியார கங்காள பிளாலி வம்பு. இதான் ஏத்தாள பூமி என்று சொல்லணும் மகளே. சரி அப்படியே வர வர சொல்றாங்க அம்மா பா. அப்படி பார்த்துட்டு வரமா மகளே. நம்ம ஆட்கள் நுங்கு ஓட்டுறாங்க, கடும்பட்டு ஓட்டுல மகளே. தோரம்பாலையா சிராம்பியா ஒட்டிலையா ஏங்க மகள் எந்த మరి అందాండు ఇంజే అందాండు வடிவான ஹோட்டல். எங்க மகள் என்னுடைய அங்கே லாமன் எல்லாம் இருக்கு மகளே. விளையாடுற இடம் மகளே. நம்ம கூப்பிட்டு திணிக்க இதுக்கெல்லாம் போனேன். இந்த பரம்பரிய மகளே மலர்னா கரை அப்படி வந்து சேர்றான். பாருங்க மக்களே, பாருங்க எங்களோட ஏத்தால எல்லாமே பாருங்க. என்னுடைய சுத்தமான தண்ணி மாயிருக்கேன் நாஜி. அந்த அம்மா பண்ணிக்கார மகளே பார்த்து தங்களை தான் அண்ணாஜி இந்த வாராரு. என்னம்மாப்பா இதான் அம்மா பாட வயல் மக்களே. இதான் அம்மா பாட வயல். என்னுடைய படியா காய்ச்சி கிடக்கு மகளே. வரம்பு இல்லைம்மா, அது வரம்பு அதுதான் இருந்து மகளே. ஆனால் வரம்பு இல்லை மகளே. அம்மா வந்தா அன்னைக்காரு இதுக்குள்ளார வேற எஞ்சாலும் நீங்கள் வாங்க அம்மாவா. அந்த வாராரு நல்ல பெரிய இடம் தான். இடம் இல்லை மகளே. அண்ணா ஜனதா அதுக்குள்ள ஜுரம் போறாரு அப்படியே. அம்மா
இந்த காதெல்லாம் வாங்கணும் மகளே. இது ஒரு சுகம், தனி சுகம் காதெல்லாம் வாங்குறது. அண்ணா வராரு பகலையில் இன்னபடி ஆகி மகளே. மகளே இதுக்குள்ள குஞ்சு திருந்தா இருந்தையா மகளே. என் மக்களோட கழுத்து போகுது மகளே. ஒரு உள்ளும் கழுத்து கங்காளா மகளே. புள்ளெல்லாம் அடிக்கி அப்போ அப்போ மகளே கழுத்து தான் வாங்கினீங்க மகளே. உள்ளு கையா இப்படி வாங்குறேன்னா அண்ணா தான் மகளே வாங்கணும்னா. அப்போ ஏய் திருவாளை காத்தடி என்னுடைய இட்டி ஃபுல் இந்த காடு ஏதாவது இறங்கி வருவேன். இங்கே எதுங்கன்னா மகளே தண்ணியா மகளே. இது அந்த இதுக்குள்ளே வந்து எடுக்கிற தண்ணியா வெள்ளாமைக்கு தண்ணி இல்லை. நான் இதால மகளே எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா மகளே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி யாருன்னு தெரியாடாப்பா. போய் பார்க்க போனல கிட்டே பைரூலி அப்பா. இது என்னத்துக்கிட்ட மகளே வைக்கிறேன்? அந்த குருவியலில் இருந்து நம்ம அந்த குருவியலை தான் வைக்கிறது தான் மகளே இதை வைக்கிறேன். குருவியலை பயமுடிதாடுறதுக்கு 2 இருக்கு மகளே. அந்த உண்டு ஷர்ட் எல்லாம் போட்டு. இது எத்தனை நாள் போனேன் இது விளையிறதுக்கு? இது வந்து 3 மாதம். 3 மாதம் இப்போ வந்து 65 நாள் போய்க்கு வந்துருக்கு. ஒரு 25 நாள் போகும். என்னென்ன பசலை ஓட்டிக்கீங்க? இது டிஸ்கவரி போட்டிருக்கேன். அடுத்தது பசல் எண்ணெய் ஒன்று. அந்த எண்ணெயோட யூரியா ஒரு 10 கிலோ கலந்து போட்டு இருந்தேன். பரவாயில்ல நல்லா. இப்போ என்ன வரம்பு கட்டியா வந்த நீங்கள்? குருவி வருகிறே அந்த குருவி தானே. அம்மா பார்க்க நேரம் போகுதுண்ணே. நாங்கள் நேரத்தில் நான் வரேன் நம்மப்பா. அது தம்பிக்கு வகுப்பு வேணே எல்லாம் சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா பணமரம் கொஞ்சம் பணமரம் நான் கூட மகளே ஜால பக்கம். ஆனால் நடந்து வாராரு பைக்கெல்லாம் பதிய மகளே. இப்போ பார்த்தீங்கன்னா மகளே உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிக்க போகிற மகளே. ஏன் விதைப்பதற்கு 65 நாள் எடுக்கும், அது வளர்ந்து வாரத்துக்கு நெல்லெல்லாம் காய்க்கிறதுக்கு மொத்தமாக தான் 65 நாள் என்றாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நெல் விதைச்சி அதை தனியமாக்கி 65 நாள் எடுத்து வரம்பு கட்டி வேர்வை சிந்த மண்ணில் வேர்வை சிந்த வரம்பு கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு குருவி விரசி எவ்வளவு கஷ்டப்பட்டு குருவி விரசி காலையில் வந்து குருவி விரசி பின்னேரத்தில் வந்து குருவி விரசி எவ்வளவு நாட்கள் போகும். காசி கொடுத்து யூரியா பசியில் வாங்கி அதையும் அடித்து எண்ணெயையும் அடித்து கடுங்கடுமா கஷ்டம்னு சொல்கிறேன். இந்த வீடியோ நல்ல விவசாயியில் கஷ்டம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு நம்புகிறேன். இந்த பாட்டில் உங்களுக்கு விளங்கிடுங்க மகளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சொன்னீங்க உங்களை அந்த வீடியோ வச்சேன்னா உங்கள் அபினேஷ் பாய்.